ஒவ்வொரு பிரஜைகளிடமிருந்தும் 2020ஆம் ஆண்டை போலவே இவ்வருடமும் 1,36,000 ரூபாய் வரி அறவிடப்பட வேண்டும். அதுவே இலக்கு. அந்த இலக்குக்கு அமையவே அரசாங்கம் செயற்பட வேண்டும். புதிய வரிகளை விதிப்பது மாத்திரமல்ல, நிலுவையில் உள்ள வரிகளை சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். 100க்கு 5 வீதமாக இருந்த தடுத்து வைக்கும் வரி 10 வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தற்போது என்ன நடந்துள்ளது? மக்கள் வங்கிகளில் சேமித்து வைத்துள்ள நிதி வேறு இடங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இவ்வாறான வரியை அறவிடும் இயலுமை தமக்கு இல்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தனர். எனவே டிஜிட்டல் சேவை வரி தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஊபருக்கு வரி இல்லை எனினும் பிக்மிக்கு வெட் வரி அறவிடப்படுகிறது. ஊபருக்கு எவ்வாறு வரியை அறவிடுவது என நாம் வினவினோம். டிஜிட்டல் சேவையின் அடிப்படையில் நெதர்லாந்தில் உள்ள வங்கியொன்றினூடாகவே அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதால் ஊபருக்கு வரி அறவிட முடியாது என அவர்கள் பதிலளித்தனர். அதேபோன்று முத்திரை வரி, சூதாட்டம், கசினோ, புகையிலை, கலால் வரி உள்ளிட்டவற்றினூடாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 800 தொடக்கம் 900 பில்லியன் ரூபாய் வரியை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளது. எரிபொருளுக்கான வரி குறைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. எனினும் 1% எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படவில்லை. வரி லாபத்தின் காரணமாகவே விலையை குறைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது.